செய்கிற எவன் என்ன செய்யறானா ஒளியை பகைக்கிறான், ஒளியை விரும்ப மாட்டான். இப்ப யார் ஒளி? இயேசுவானவர் ஒளி. நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே மனிதர்களுக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்ப இயேசுவானவர் ஒளி. இப்ப அதனால என்ன செய்யறார்? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். எதற்காக பகைக்கிறான்? ஒளியை எதற்காக பகைக்கிறான்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திற்கு வராதிருக்கிறார். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல காரியங்களை பேசுறதோ அல்லது நல்ல உபதேசங்கள் சொன்னா பிடிக்காது நிறைய பேர், அல்லது நல்ல ஒரு அறிவுரைகள் சொல்றது நிறைய பேருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேட்கறது ரொம்ப கஷ்டம், சொல்றது ரொம்ப ஈஸி. அறிவுரை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அந்த அறிவுரை கேட்கறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல யார வேணாலும் கேட்டு பாருங்க, அறிவுரையை ரொம்ப அழகா தருவாங்க, ரொம்ப எளிதா தருவாங்க, இலவசமா தருவாங்க. ஆனா கேட்கறதுங்கிறது தான் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய உலகத்துல இருக்கிற இப்போ ஒரு 700 கோடி பேர் உலகத்துல இருக்கிறாங்கன்னா அந்த 700 கோடி பேரையும் நீங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் அழகா சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அறிவுரை அழகா சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களே உட்கார வச்சு நீங்க அறிவுரை கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுறதுக்கு யாருமே என்ன செய்யறது? இடம் கொடுக்கிறது இல்லை. அதாவது நம்முடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய தவறு என்ன, நான் எங்க திருத்திக்கணும், என்னுடைய தவறை எனக்கு சுட்டி காட்டுங்க. தாவீது அதைத்தான் செய்தார். தாவீது தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அவன் அதான் சொல்றான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? 139ஆம் சங்கீதத்துல கடைசி 2 வசனத்துல அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது ஏன் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான்? தேவன் அவனை பார்த்து சொன்னாரு, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அவனை பார்த்து தாவீது தவறு செய்யாதவனா, பொல்லாங்கு செய்யாதவனா? பொல்லாங்கு செய்தான், தவறு செய்தான். ஆனால் தான் செய்த தவறை அவன் மறைக்கணும்னு நினைக்கல. தேவனுக்கு முன்னாடி போயிட்டு அவன் என்ன செய்யறான்? நின்றுறான், கிருபைக்காக போய் நிற்கிறான். அவன் சொல்றான், என்னுடைய வழிகள் இன்னும் மோசமானதா இருந்ததுன்னா நீங்க என்ன கண்டிக்கலாம்னு சொல்றான், என்னை சரிப்படுத்தலாம்னு சொல்றான். வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எந்த வழியில் நடத்துங்க? நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்றான். இதுதான் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு ஜெபம், தேவன் விரும்புகிறதான ஒரு ஜெபம். இன்னைக்கு நாம எல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, நாம அப்படிங்கிறத விட இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களை ரொம்ப நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்வதற்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுவோம். அப்படிதானே? ரொம்ப நல்லவங்களா காமிக்கணும். நாம எல்லாரும் மற்றவங்களால பாராட்டப்படணும், நிறைய நம்ம பாராட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரும்புறோம். அது தவறான்னு கேட்டா தவறு கிடையாது. ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம எந்த தவறும் செய்யாதவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்துக்கிட்டே இருக்கணும். நாம அந்த இடத்துல பொதுவா எல்லா மனிதர்களுமே ரொம்ப ஒரு குறைவுள்ளவர்களா தான் நம்ம இருக்கிறோம். அந்த இடம் தான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு போராட்டமான ஒரு பகுதி எதுன்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டி அதை சரிப்படுத்துவதும், அல்லது நாமே போயிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்க, என்னுடைய தவறு என்ன அதை எனக்கு சுட்டி காட்டுங்க. இப்ப சபை எது தெரியுமா? நான் அதான் சொல்றேன், அன்றைக்கும் 3 வாரத்துக்கு சொல்ல செய்தியாதான். சபை என்பது நம்மை நல்லவர்களாக காண்பித்து நாம் மதிப்பு மிக்கவர்களாக நாம் சபையில இருப்பதற்காக நாம் சபைக்கு வரல. சபையில நம்ம மதிப்பு மிக்கவர்களா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சபைக்கு வரல. நம்முடைய தவறுகள் என்ன, நாம் இன்னும் எதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம கூடி வர்றோம். இன்னைக்கு ஏன் சபைகள்ல ஒருமன ஐக்கியம் இல்லாம போகுது தெரியுமா? நம்ம சபை மட்டும் சொல்லல, பொதுவா எல்லா சபைகளிலுமே, உலகத்துல இருக்கிற அத்தனை சபைகளிலுமே ஏன் ஒருமனம் இல்லாம போகுது தெரியுமா? நான் அவங்களை விட மேன்மையா இருக்கணும், நான் அவங்களை விட பெரியவங்களா இருக்கணும், நான் அவங்களை விட நான் மதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் வர்றதுனாலதான் என்ன ஆகுது? ஒருவர் தவறை என்ன செய்ய முடியல, சுட்டி காட்ட முடியல. ஒருவருடைய தவறை ஒருவரால் என்ன செய்ய முடியல, சுட்டி காட்ட முடியல, ஒருவரை கண்டிக்க முடியல. அதனால என்ன ஆகுது? ஒருமனம் இல்லாமல் போகுது. மற்ற இடங்கள்ல கூட நம்ம என்ன செய்யறோம்? தாழ்ந்து போயிடும். ஆனா சபையில தாழ்ந்து போக மாட்டேங்கிறோம்.
மற்ற இடங்களோட தாழ்ந்து போயிடும், நம்ம வீட்டுல தாழ்ந்து போக மாட்டோம். வேற வழியிலேன்னு சொல்லிட்டு மேல ஸ்தலத்துல அல்லது வெளி இடங்கள்ல கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டு கொடுத்து வந்துரும். ஆனா வீட்டுல விட்டு கொடுக்கவே மாட்டோம். கணவன் மனைவி கிட்டையோ, மனைவி கணவன் கிட்டையோ, பெற்றோர் பிள்ளைகிட்டையோ, பிள்ளைகள் பெற்றோரிடத்தையோ என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அங்கதான் வீட்லயும் சபையிலையும் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் எதெல்லாம் இருக்குதோ அங்கதான் நம்ம ரொம்ப பிடிவாதமா இருக்கும். எல்லா இடங்களையும் விட்டு கொடுத்து வந்துருவோம். சரி போய் தொலை, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற இடத்துல கூட விட்டு கொடுத்து வந்துருவோம். ஆனா எங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னா, எங்கெல்லாம் நம்ம குடும்பமாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அதுல மனிதனுடைய சுபாவமாகவே அது மாறிடும். ஏன் நான் தான் விட்டு கொடுக்கணுமா, அவங்க விட்டு கொடுக்க கூடாதா, நான் தான் அவங்களை புரிஞ்சுக்கணுமா, அவங்க என்ன புரிஞ்சுக்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் எங்க வருது, குடும்பத்துல வரும், சபையில வரும். ஆனா எங்க நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு தெரியுமா? நாம எங்க ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோமோ அங்கே முதல்ல குடும்பம், அப்புறம் வந்து சபை, இங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் விரும்புகிறதே அதுதான். அங்க அதனால சொல்லியிருக்கு, நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படணும். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவங்க ஒளியிடத்துல வாழ்றது இல்லையா? அநேகர் என்ன செய்யறது, தன்னுடைய கிரியைகள் என்னது, நம்ம ஒவ்வொருடைய செயல்பாடுகள், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்துல வராது இருக்கிறான். அப்ப நம்ம கிரியைகள் கண்டிக்கப்படணும், நம்ம கிரியைகள் கண்டிக்கப்படணும், நாம செய்கிற செயல்கள் கண்டிக்கப்படணும். அது சரியா சரி இல்லையா அப்படின்னு, ஒருவேளை சரி இல்லாததா இருந்தால் நம்ம கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி நம்ம கண்டிக்கப்பட்டால் தான் நம்ம சரி செய்யப்படுவோம். அதுதான் தேவனுக்கு பிரியமானதாக மாறும். அதனால அடுத்த வசனம் சொல்லுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ, 21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திலே வருகிறார். அப்ப ஒளியிடத்திலே வரும் பொழுது என்ன உண்டாகும், கண்டிப்பு உண்டாகும், சீர்படுத்துதல் உண்டாகும். நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படணும், நம்முடைய கிரியைகள் கட்டாயமா கண்டிக்கப்பட்டே ஆகணும். அப்ப அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை சரிப்படுத்துறதுக்கு நாம நமக்குரிய ஒருவரை என்ன செய்யணும் வச்சுக்கணும். இப்ப நம்ம சபை இருக்குதுன்னா, சபை போதகர்களுடைய கண்டிப்பிற்கு முழுமையாக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். அப்பதான் சீர்பட முடியும், இல்லைன்னா சீர்பட முடியாது. அப்ப அந்த தவறுகள் கண்டிக்கப்படாவிட்டால் தவறுலயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நாம என்ன செய்ய முடியாது, தேவனுக்குரிய அந்த பூரணத்திற்கு நேராக போக முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கிரியைகள் முதலாவது கண்டிக்கப்படணும், நம்முடைய செயல்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டும். நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத குறித்து அத்தனை விதமான காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க நாம கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாக நாம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், ஒளியிடத்துல போகணும். வெள்ளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரைப்பட்டாலும் உடனே தெரியும். அது மாதிரிதான் நாம வெளிச்சத்துல வந்து நிக்கிறோம், இயேசுவானவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம். அப்ப நம்முடைய தவறுகள் வந்து உடனடியே நமக்கு தெரிய வந்துடும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அல்லது அவிசுவாசத்தில் இருக்கிறவங்க ஏன் வந்துட்டு ஒளியிடத்துல வர தயங்குறாங்க, அவங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்பட்டுரும். அப்ப அந்த கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அவங்க வராமல் இருக்காங்க. அவங்க தவறுகள் கண்டிக்கப்படும், எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பின்வாங்கி இருக்கிறாங்க. இங்கே சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாக படிக்க ஒளியிடத்திலே வருகிறான். அப்ப நம்மை சீர்படுத்துகிறவர், நம்மை விடுதலையாக்குனவர் அவர் தான். அந்த விடுதலையின் வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவி செய்கிறது அவர் தான். விடுதலை வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்கிறதும் அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஒளியிடத்துல வந்துடணும். அப்படி ஒளியிடத்துல வரல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மனிதனுடைய நிலை எனக்கு, அதாவது இப்படி யோசித்து பாருங்களேன். இப்ப வந்து ஒரு கார்பரேஷன் இந்த குப்பலாரி ஓட்டுறவர் பாத்திருக்கீங்கல்ல, கார்பரேஷன் குப்பலாரி ஓட்டுறவர். இப்ப அந்த குப்பலாரி நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் மூக்க மூடுவோம். ஆனா அந்த டிரைவர் ஒரு நாள் மூக்க மூடவே மாட்டாரு. ஏன் மூட மாட்டாரு? இல்ல அவரு வந்து அந்த குப்பை பழகி போயிடுச்சு. அந்த நாற்றமும் அந்த குப்பையினுடைய வாசமும் அவருக்கு என்ன தெரிஞ்சு, அதுல அவர் பழகிட்டார். அதனால அவர் என்ன செய்யறதில்ல, மூக்க மூடுறது இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் அந்த வண்டி நம்ம கிராஸ் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஏதாவது கட்சி கூட சும்மா கையை வச்சாடிக்கிறோம், இல்ல என்னடாது அப்படின்னாலும் ஒரு ஏதாவது ஒண்ணு செய்வோம். ஆனா அந்த நான் அவரை குறை சொல்லல,
அவர் அதுல பழகிட்டார். அவருடைய வேலை அப்படிங்கிறதால அவர் என்ன செஞ்சார், அந்த குப்பையிலேயே அந்த குப்பை வண்டியை ஓட்டி ஓட்டி அந்த குப்பையோடயே சேர்ந்து குப்பையாவே நினைச்சிட்டாரு. அவரு அதுல பழகிட்டார், அந்த வாசத்தை அவர் பழகிட்டார். அது மாதிரி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவத்தை பழகிட்டாங்க, அது பாவம் தெரியாத மாதிரி பழகிடுவாங்க. அந்த பழக்கம் என்ன ஆயிடும்னா அது அதுல இருந்து வெளியே வராது, விடாதபடி செய்யும். அப்போ அதுல பழகிடக்கூடாது. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருக்குள்ள வந்து ஆரம்ப நாட்கள்ல அல்லது அநேகர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சிறு தவறுனா கூட உடனே தாங்க மாட்டாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு அந்த மனசாட்சி என்ன செய்யும், அப்படியே போட்டு உறுத்துவோம் அல்லது அடிச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தவறு செய்து பழக்கப்பட்ட பிறகு அதான் சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு கடித்தா கூட அதனுடைய வலி தெரிஞ்சவங்களுக்கு அதற்கு பிறகு ஈட்டி வச்சு குத்துனா கூட வலி தெரியாது. ஏன்னா அந்த இடமே மறுத்து போச்சுன்னு தெரியும். இப்போ சொரணை இருக்கிற வரைக்கும் தான் அதுல வலி தெரியும். சொரணை இல்லைன்னா அந்த இடத்துல உரிச்சு வச்சு குத்துனா கூட தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரிதான் அப்ப அந்த எறும்பு கடிக்கிறது கூட தெரியணும், அப்பதான் அதுல உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிறு தவறு செய்தாலும் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்கிற அந்த மனசாட்சி குத்தப்படல் வேண்டும். அப்படி குத்தப்படலைன்னா மனசாட்சி வலிக்கிச்சுன்னு அர்த்தம், மறுத்து போச்சுன்னு அர்த்தம். அல்லது தவறு செய்து அது பழகி போயிட்டதுனால அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அதனால எப்பொழுது நாம பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எதில் நடத்துங்க, நித்திய வழியிலேயே என்னை நடத்தும். அதான் நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படணும், நம்முடைய தவறுகள் கண்டிக்கப்படணும். தவறுகளை நம்மளால மறைக்க முடியுமா, ஒரு நாளும் மறைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறுகளை ஒரு நாளும் மறைக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு நாள் என்ன செஞ்சிடும், வெளியே வந்தே ஆகும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நம்மள நிறைய பேர் சொல்றோம், நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறேன், ஆனா நல்லது எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது நம்ம சொல்லுவோம். நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க செய்த நன்மைகள் வெளியே வந்தே தீரும். நீங்க நல்லது செய்றீங்கன்னா அதற்குரிய அந்த நன்மைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக தருவார். ஏன் அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன், நேர்த்தியாக அழகாக செய்கிறவர். அதே போல சில நேரங்களில் நம்ம வந்து சில தவறுகளுக்குள்ளாக நம்மளால முடியாமல் நாம பாவத்தால் தோற்கடிக்கப்பட்டவர்களாக, அல்லது நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தோற்கடிக்கப்பட்டுட்டே இருக்கிறோம், நம்முடைய ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளாகவே நம்ம தோற்கடிக்கப்படுறோம், நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோம் ஆனா தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட தேடணும். தேடி ஆண்டோட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் இதை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டுட்டே இருக்கிறேன், இதுல நான் வெளியே வரணும், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல போய் நிக்கணும். நிக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனா நமக்கு நல்ல ஒரு, இப்போ நீங்க சபை மக்களா இருக்கிறதுனால உங்களுக்கு முன்மாதிரியாக அல்லது உங்களை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல சில காரியங்களை என்ன செய்யணும் சொல்லி நீங்க கண்டிக்கப்படணும். இப்ப நீங்க வந்து ஒரு காரியத்தை கிட்ட ஷேர் பண்றீங்க, ஐயோ இதை போய் அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் திட்டுவாரே, ஏதாவது ஒரு பேசுவாரே அப்படின்ட்டு நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. இல்ல அவர் திட்டட்டும், அவர் என்ன பேசட்டும், ஆனால் நான் சரிப்படுத்தப்படணும். இப்ப நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், தவறு சொல்லி நான் அதை கண்டிக்கப்படணும். நான் இந்த தவறு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லணும். நான் இந்த மாதிரி இதுல இருந்து வெளியே வர முடியல, அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஒரு காரியத்துல நாம வந்து இசைந்து போனாதான் அந்த ஆண்டவரிடத்துல நமக்கு கிருபை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம என்ன செய்யணும், மறைக்கணும் நான் பாக்குறோம். இப்ப சில நேரங்களில் பிள்ளைகள் கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு தவறு பண்ணிட்டு அதை எப்படி மறைக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. மறைக்கக்கூடாது, எப்போதுமே அந்த ஒரு தவறை நம்ம மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியமா இருக்கும், பெரிய விஷயமா இருக்காது, மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். உடனே நமக்கு என்ன தோணும், அதை மறைக்கணும்னு தோணும். ஏன் மறைக்கணும்னு தோணுது, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள வர்றதுனாலதான் எல்லாத்தையும் நம்ம மறைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம இந்த மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே சிந்தனையே பிசாசுக்குரியது. பிசாசு என்ன பண்ணுவோம்னா மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் கொடுப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நீ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, நீ அதை மன்னிக்கப்பட்டுருவ, நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். மனிதனால ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க இல்லையோ, தேவனால நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அநேக நேரங்கள்ல சில தவறுகளை நாம சொல்லும் பொழுது மனிதர்களால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தேவனிடத்துல நம்ம அங்கீகாரம் பெறுவோம், தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்வோம். மனிதர்கள் நம்மை தூஷிக்கலாம், மனிதர்கள் நம்மை ஏளனமாய் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார், கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார்.
அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம சரியா நிற்பதற்கு, ஆண்டவரே இப்ப இங்க இதுதான் நடக்குது. அதாவது பேதுருவுக்கும் யூதாசுக்கும் தான் நடக்குது. ரெண்டு பேருமே சீசர்கள் தானே. பேதுருவும் சீசன் தான், யூதாசும் சீசன் தான். யூதாஸ் என்ன பண்ணா? ஆண்டவரத்துல வந்தா காட்டி கொடுத்தது இல்ல, நீங்க மறந்துச்சுதான் விட்டுருங்க. யூதாஸ் என்ன பண்ணா? ஆண்டவரத்துல எப்படா அவர் முகத்தை போய் பாக்குறது, அவர் நம்ம காட்டி கொடுத்துட்டோமே, அவர் முகத்தை போய் திருப்பி எப்படி பாக்குறது, நாம ஒரு துரோகம் பண்ணிட்டோமே, அவர் முகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு என்ன பண்ணா? அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்து அவன் பின்வாங்கி போயிட்டான். அவன் துக்கப்பட்டான். துக்கப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? பின்வாங்கி போயிட்டான். அவருடைய முகத்தை பார்க்கவே வரல திருப்பி. நாம அவர் முகத்தை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, நாம அவருக்கு துரோகம் பண்ணிட்டோம், அவருக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டோம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்ப்பதற்கே அவன் வரல. நல்லா கவனிங்க. அவன் 30 வெள்ளி காசு ஆசைப்பட்டிருந்தான்னா அந்த காசை வச்சுட்டு அவன் நல்லா வாழ்ந்துருக்கணும்ல. இயேசுவா அவன் அடித்தாரு, அது வேற யாராவது அடிச்சு சொன்னாங்களா? இல்லையே. அந்த காசு அவன் வேண்டாம்னு சொல்லி திருப்பி என்ன செய்யற? கொண்டு போய் கொடுக்குறான். ஐயோ எனக்கு இந்த காசு வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க, இயேசுவை விட்டுருங்க அப்படின்றான். மறுபடியும் அவன் நினைச்சது வேற, நடந்தது வேற. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நம்ம இந்த காசை வாங்கிடலாம், அவரும் தப்பிச்சிருவாரு, ஆனா நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி நினைச்சான். ஆனா இங்கே நடந்தது வேற மாதிரி நடந்துருச்சு. அவர் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு இவருடைய மனசு பதறுது. இவன் என்ன செய்யறான்? 30 வெள்ளிக்காசு வச்சுட்டு அந்த ஆசிரியருக்கு போறான். இந்த காசை நீங்க வச்சுக்கோங்க, வேண்டாம், அவர் விட்டுருங்க அப்படின்னா. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க ஆச்சு அந்த காசாச்சு அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? அந்த காசை எடுத்துட்டு நேர தேவாலயத்துல போயிட்டு தூக்கி எடுத்துட்டு அவன் இயேசுவை பார்க்காம போய் என்ன செய்யறான்? நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஒருவேளை அவன் இயேசுவை தேடி வந்திருந்தால் இயேசுவானவரை மன்னித்திருப்பார். அவன் தன்னை என்ன செய்யலாம்? இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா பேதுரு செய்த காரியம் என்ன? 3 தடவை மறுதலித்தான். இயேசுவை மறுதலித்து, இயேசு யாருக்கு தெரியாது சத்தியம் வேற பண்றான். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, அவரோடு சேர்ந்து என்ன செய்யறாரு? சேர்ந்து அவர் திட்டமும் ஆரம்பித்தாங்க, சபிக்க ஆரம்பிச்சாங்க, சபிக்கவும் திட்டமும் ஆரம்பித்தான். 3 முறை அதை செய்தான். ஆனா அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இயேசுல வந்து அவர் முகத்தை பார்த்த உடனே அப்படியே அழுகுறான். இயேசுவோட சிலுவைக்காக போறாரு, அடி வாங்கிட்டு அவன் முகத்தை பார்க்கிறாரு. இவன் மனம் கசந்து அழுதான்னு சொல்லுவான். இவன் மனம் கசந்து அழுததே அங்க என்ன செய்ய? பாவ அறிக்கை செய்யப்பட்டது. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு அவரை பார்த்து அந்த அவருடைய மனக்குமுறல், அந்த வேதனையை அவன் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்துறான். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த தவறை ஒப்புக்கொண்டு அவன் மனம் கசந்து அழுத பொழுது அவன் என்ன செய்யப்படுறான்? அவனுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்படுறான். அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்? நல்ல யோசிச்சு பாருங்க. அவன் எதுக்காக போய் சொல்லி சத்தியம் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சான்? தன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படணும் இருக்காரு. இயேசுவோட பிடிச்சிட்டாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. நாமும் அவரோட கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தருவாங்க? தண்டனை கொடுத்துருவாங்க, நம்மளை அழிச்சுவாங்க, நம்மளை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி பயந்தான். ஆனா அதற்கு பிறகு அவர் முகத்தை பார்த்து மனம் கசந்து அழுத்த பிறகு, அதற்கு பிறகு இயேசுவான உயிரோடு எழுதின பிறகு அவங்க கையில பொறுப்பு கொடுக்கிறார். நீ தான் இந்த ஊழியத்தை செய்யணும்ங்கிற, உண்மையில்தான் சபையை கட்டுவேன் அப்படிங்கிற, அவங்கிட்டதான் முதல் திறவுகோலை கொடுக்கிறார். திறவுகோல் என்கிறது சுவிசேஷத்தை பரவும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக பேதுருவை ஆண்டவர் நியமிக்கிறார். அப்படி அவன் அந்த சுவிசேஷ வேலையை செய்த பொழுது ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, பைபிள் சொல்லப்பட்டுள்ள அந்த சரித்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசுவானவரை என்ன செய்தாங்க? நிக்க வைத்து சிலுவையில் அடிச்சாங்க. ஆனா பேதுருவை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பேதுருவையும் சிலுவையில் அடிச்சுதான் கொலை செய்யணும்னு சொல்லும் பொழுது, இயேசுவை போல என்னை நேர்ல சிலுவையில் அடிக்கூடாது, என்னை தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ தலைகீழ சிலுவையில் அடிச்சாங்க. அவனுடைய தலை கீழே இருந்துச்சு, கை தலை கீழே இருந்தது, கால் மேல இருந்தது. அப்படி அவனை என்ன செய்தாங்க? அழித்து கொலை செய்தார்கள். அந்த தன்னை சாவதற்கும் என்ன செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். ஏன்? இயேசுவுக்காக, இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, இயேசுடைய ஐக்கியம் வேண்டும் என்பதற்காக தன்னை என்ன செய்தான்? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். அப்ப அவனுக்குள்ள மரண பயம்ங்கிறதே இல்லை. நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எப்படியாவது நான் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லி சமாளிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல. அதற்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்பட்டது. அது மாதிரி யூதாஸ் செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான், அந்த இடத்தை அவன் பெற்றிருக்கிறான். ஆனால் அவனும் இயேசுவை பார்க்காமலே போயிட்டான். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, எப்படியாவது அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர,
அதுல இருந்து விடுபடணும்னு நம்ம நினைக்கிறது. அநேக அநேக மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள மாட்டியிருப்பாங்க, ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறது இல்ல, அதை எப்படி சமாளிக்கணும் நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி நம்ம சமாளித்து அதை வெளியே வரணும் நம்ம நினைக்கிறோமே தவிர, அதை முழுமையாக வெளியே வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது இல்லை. நாம் முழுமையாக வெளிவருவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தவறுகள் இருக்குமானால் அந்த தவறுகளை முழுமையாக நாம் ஒப்புக்கொள்ள பொழுது மட்டும்தான் நாம் அந்த அதிலிருந்து வெளியவே வர முடியும். இந்த உலகத்துல எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இயேசுவானவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாருமே, ஒருத்தர் கூட நான் பாவத்தால் தோற்கடிக்கப்படவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே பாவத்தால் தோற்கடிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இயேசுவானவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்க அல்லது பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருத்தரும் யாரையும் குற்றவாளியை தீர்க்க முடியாது. அவங்க தான் குற்றவாளி, நான் நல்லவன் யாருமே சொல்ல முடியாது. யாரும், அதாவது தேவனுக்கு முன்பதாக ஒருவர் நீதிமான் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறதுனால நம்மை அவர் நீதிமானாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நம்முடைய சுய கிரியைகளினால ஒருத்தரும் என்ன செய்யல, நீதிமானாக மாற்றப்படல. அதனால அவர் கொடுத்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நாம தொடர்ந்து நாம நடப்பதற்கு, தொடர்ந்து அதை வாழ்வதற்கு வசனம் சொன்னது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகமாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். ஒளியிடத்தில் வருகிறான் கண்டிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறான். நான் கண்டிக்கப்படணும். நானா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படணும். இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களை நடத்தக்கூடிய உங்களுடைய போதகராகிய உங்க மேய்ப்பனாகிய என்னிடத்துல என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும். நீங்க கண்டிக்கப்பட்டுதான் ஆகணும். ஐயோ அவர் திட்டுவாருன்னு நீங்க விலகி போக கூடாது. நீங்க கண்டிக்கப்படணும். கண்டிக்கப்பட்டு அது என்ன செய்யணும்? சரியாக்கப்பட வேண்டும். அப்ப நானும் என்ன செய்யணும்? கண்டிக்கப்படணும். அப்ப எனக்கும் ஒருவர் தேவை. நானும் என்னுடைய பாதைகள் சரி செய்யப்படுகிறதா, நான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை கண்டிக்கிறதுக்கு ஒரு மூத்தவர் எனக்கு தேவை. அப்ப ஒரு மூத்த சகோதரன் எனக்கு தேவை. இதெல்லாம் நமக்கு அவசியம். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றுக்கும் மேலானவர் தேவன். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, எல்லாரும் சீர்படுவதற்கும், எல்லாரும் சரி செய்யப்படுவதற்கும் நமக்குள்ளாக இந்த சபை என்கிற ஒரு ஐக்கியத்தை, ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எதற்காக? அவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்வதற்காக, எல்லாவற்றிலும் புகழ்ச்சி உடையவர்களாய் நாம் வாழ்வதற்காக. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கண்டிக்கப்பட்டு நாம சரிப்படுத்தப்பட்டு நாம வரும்பொழுது நாம் எந்த இடத்துக்கு வருவோம் தெரியுமா? நாம் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் நாம் மாறுவோம். அதனால அதுதான் வசனம் சொல்லுது, உங்களை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப யார் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் மாறுவாங்க? யார் வாதாக்காமல் தலையாக்கப்படுவாங்க? ஒவ்வொரு காரியத்திலும் கண்டிக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு, இல்ல நீ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் சில நம்ம பள்ளியில கூட நம்ம படிக்கும் பொழுது, இல்ல இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்துக் கொண்டிருக்கிற அந்த பாடங்களை நம்மை திருத்துவதற்கு ஒரு ஆசிரியர் இருப்பது போல, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சரிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை, நமக்கு ஒரு தகப்பன் தேவை. அதை நம்ம சரியாக நாம் வைத்திருப்போம் சொன்னா, நாம எப்படி ஒரு நன்றாய் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு போகிறதோ, அதே போல நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்பட்டு, தவறுகள் திருத்தப்பட்டு, சரியான விதத்தில் நடக்கிறவர்கள் புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் உடையவர்களாக மாறுவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருப்போம், விசுவாச வாழ்க்கைக்குள்ள நாம் இருப்போம். பாவம் நம்மை தோற்கடிக்காதபடிக்கு, பாவத்தை நாம் தோற்கடிக்கப்படும்படியான வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப பாவம் நம்மை தோற்கடிக்காமல் பாவத்தை நாம் தோற்கடிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்பட வேண்டும். கண்டிக்கப்பட்டுச்சுன்னா நாம பாவத்தை ஜெயிப்போம், பாவத்தால நம்ம ஜெயிக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா கண்களை கொள்வோம், கர்த்தரை தெரிவிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துகிற தேவன் அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரை உடைய சாயலாக நாங்கள் மாறவும், ஆண்டவரை உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நிலைநிற்கவும் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரை யூதாசை போல நாங்கள் உடைய முகத்தை பார்க்காமல் ஓடி போகிறவர்களாக இல்லாமல், ஆண்டவரை பேதுருவை போல மனம் கசந்து அழுது ஆண்டவரை சரி செய்யப்படும்படியாகவும்
அதே போல என்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சீர்படுவதற்கும் சிறப்படுவதற்கும் கர்த்தராலே நாங்கள் ஆண்டவரே புகழ்ச்சிக்குரியவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உயர்த்தப்படுகிறவர்களாக மாறுவதற்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலும் மறைக்காமல் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் வெளியரங்கமாய் இருப்பதற்கும் இந்த கிரியைகள் கண்டிக்கப்பட்டு நாங்கள் ஒளியிடத்திலே நாங்கள் வெளிச்சமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நாளிலும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்கணும். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை கரப்பட இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.